காய்ஸ், நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் இப்ப நடந்துருச்சு. சோ அந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்சார் பிரச்சனைனால படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. அந்த ஒரு கேஸை இழுன்னு இழுத்து தள்ளிட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கேவின் கேஸையே வாபஸ் வாங்கிட்டாங்க. அட ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரெண்டு ஆப்ஷன் தான் கேவியனுக்கு இருக்குன்னு. ஒன்னு கோர்ட்டு படியே வந்து படத்தை பொறுமையா இறக்கிக்கிறது, இன்னொன்னு கேஸை வாபஸ் வாங்கிடுறது. அதை இப்ப கேவியன் செஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சிபிஎஃப்சி கிட்ட பொறுமையா சுமூகமா பேசி முடிக்கிறது தான். அவங்க கண்டிப்பா ரிவர்சிங் கிட்ட தான் அனுப்புவாங்க. மதம் சார்ந்து சில விஷயங்கள் படத்துல இருக்கு. இந்த ஒரு புகார் வந்தனால தான் படத்தை ரிவர்சிங்க்கு திரும்ப அனுப்புறாங்க. சிபிஎஃப்சி ஏற்கனவே செம்ம கடுப்புல இருப்பாங்க. கேஸ ஒரு கட்டத்துல வாபஸ் வாங்கியாச்சு. சிபிஎஃப்சி கிட்ட எப்படியாச்சும் பேசி பிப்ரவரி எண்டுக்குள்ளே படத்தை இறக்க பிளான் போட்டிருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, வர பிப்ரவரி 5 இந்த ஜனநாயகனை தியேட்டருக்குள்ள பயங்கரமா இறக்க போறாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்குள்ள பிரச்சனை எப்படி முடியும்? இப்பதான் வாபஸே வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு கேள்வியும் இப்ப இருக்கு. மூவி டீம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு பார்த்தா, கேஸ வாபஸ் வாங்கின கையோட சிபிஎஃப்சி கிட்ட படத்தை கொண்டு போய் பிப்ரவரி 5ஆம் தேதியே படத்தை இறக்கிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க போல. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. படம் ஜனவரி 9ல இருந்து தள்ளி போனனால படத்தை வாங்கி இறக்குற விநியோகஸ்தர்லாம் ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு நஷ்டம் ஆகி போச்சு, அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. கேவியனோ அதுக்கு ஒத்துழைச்சு அமௌண்ட்டை கம்மி பண்ணிருக்காங்க. இப்படி கூட நடந்திருக்கலாம். பிப்ரவரி 5 ஜனநாயகன் வந்துரும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நாங்க சீக்கிரம் இறக்கிறோம்னு சும்மா சொல்லிருப்பாங்க போல. டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட இப்படி சொன்னனால அவங்களும் ஓகேன்னு இருப்பாங்க போல. சோ பிப்ரவரி 5க்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிப்பாங்களான்னு தெரியல. இனிமே டேஸ் போக போக தான் நமக்கு தெரிய வரும். சோ காத்திருந்து பாப்போம். நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒய்கராட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.